வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பங்கும் கோடி ரோட்ஸும் ஆஃப்டர் ரெசல்மனியாக்கு அப்புறமா பேசினாங்க. அதில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தமிழில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. சிஎம் பாங் ரெசல்மனியாக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தோத்துட்டு இந்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்கல்ல. இதை பார்த்து பங்கு கேட்குறாரு, என்னப்பா நான் ரெசல்மனியாவில் தோற்றதுக்கப்புறமா ஒரு சம்மர் ஸ்லாம் வரைக்கும் ஒரு வெக்கேஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்களா? ஒருவேளை ஜே ஊசோவோ ரோமன் ரெயின்ஸோ இதே நிலைமையில் இருந்திருந்தா இதே வெக்கேஷனுக்கு போயிருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லையே. நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியன், நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன். அதுக்கு டைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. என்கிட்ட டைட்டில் இல்லாட்டாலும் நான் இந்த இடத்துக்கு வருவேன். எனக்கு பொதுவாகவே ஒரு எண்ணம் உண்டு, எப்போவுமே டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு. நான் ஒருவேளை வெக்கேஷன் எடுத்து வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படி காசு கிடைக்கும், எப்படி டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மழை பெய்கிற மாதிரி. மழை பெய்யும் போது பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் நமக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் தொடர்ந்து எல்லா வாரமும் வந்தால் தான் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வராரு. நம்ம ரெஸ்லிங் கிங் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், போன வாரம் ஸ்மாட்டோவில் இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும்போது ரெண்டு பேருமே ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆஃப்டர் ரெசல்மனியாக்கு அப்புறமா யாருக்கிட்ட டைட்டில் இருக்க போதுன்னு தெரில, ஸோ ரெசல்மனியாக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோடி ரோட்ஸ் கிட்ட அதே டைட்டில் அவர்கிட்ட இருக்குது. பட் ஆனால் சிஎம் பாங்கிடம் அவருடைய டைட்டில் இல்லை. கோடி ரோட்ஸ் வரும்போதே கண்ணை பார்த்தீங்களா? நம்ம கோடி ரோட்ஸோடைய கண்ணை பார்த்து சிஎம் பாங் கேட்குறாரு, என்ன பங்கு அடி பலம் போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ பார்த்துட்டு நலம் விசாரித்ததுக்கப்புறமா கோடிக்கிட்ட சொல்கிறாரு, கோடி நீ சொன்ன மாதிரி ஆஃப்டர் ரெசல்மனியா நம்ம ரெண்டு பேரும் பார்க்குறோம், ஆனால் என்கிட்ட டைட்டில் இல்லை. கோடி சொல்கிறாரு, உன்கிட்ட டைட்டில் இல்லை, பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆளை நான் பார்க்குறேன். ஏன்னா டைட்டில் போனதுக்கப்புறமும் தன்னம்பிக்கையான இந்த இடத்துல வந்து நிற்கிற. அஃப்கோர்ஸ் ராண்டி ஆர்டன் என்னுடைய கண்ணை வந்து என்கிட்ட தோத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில் என் கண்ணை வந்து பாழாக்கிட்டான். அஃப்கோர்ஸ் நான் அதை மன்னிக்க மாட்டேன். ராண்டி, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இது உன்னோடைய மண்டே நைட்டா. நான் வந்து ஸ்மாட்டோனை சேர்ந்தவன், இந்த டைட்டிலும் உன்னோடது கிடையாது, நானும் இந்த இடத்துக்கு போக போகிறது கிடையாது. ஆனால் இந்த இடம் அப்படிங்கிறது உன்னோடையது. நான் வந்தேன் இல்லது இந்த இடத்துல வேறு யாராவது வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற நினைப்பு உனக்கு இருக்கக்கூடாது. ஸோ முழுக்க முழுக்க ஃபோக்கஸிங்க நீ இதுக்கப்புறமா அன்னதர் ஸ்டோரி லைனில் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அன்னதர் அப்படின்னு சொல்லும்போது சிஎம் பாங் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது இந்த இடத்துல நான் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறேன், அதாவது டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஒருவேளை என் பக்கத்தில் ஏதாவது ஒரு டைட்டில் இருந்ததுன்னா அந்த டைட்டிலுக்காக மோதுறதுக்கான வாய்ப்பை தான் நான் கேட்பேன். ஒருவேளை அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது மழை பெய்கிற மாதிரி தான். அதனால் நான் எப்போ வேணாலும் காத்துட்ருக்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாரு தெரியுமா? கோடி வாங்கிட்டு தான் டைட்டிலுக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி தாடான்னு சொல்லிட்டு மழுப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு மழை பெய்கிற மாதிரி தான். எப்போ மழை பெய்யும் தெரில, மழை பெய்யும் போது தான் அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பார்த்துட்டே போகிறாரு. போகும்போது நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சிஎம் பாங்க கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு தெரியுமா? ஏ பாங் மொரட்டு பயலை, எப்போ வச்சுக்கலான்னு சொல்லு அப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நீ டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கேட்குற அப்படின்னு நல்லாவே தெரியுது. டே மொரட்டு பயலை, எப்போ சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை வைக்கலான்னு சொல்லு, அப்போ நான் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கை பார்த்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ சிஎம் பாங் ஓகே சொல்லிட்டாருன்னா பங்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு மேட்சை நம்ம பார்க்கலாம்.